சொன்னால் கேட்க மாட்டீங்க. எனக்கு இதை தவிர வேறு வழி கிடையாது. தனியாக ஒரு கமிட்டி அமைக்க போகிறேன், அப்புறம் பாருங்கள் அதை எப்படி ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. பேசினது யார்? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். இது ஒரு நல்ல நடவடிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். என்னென்னா, இப்போ புது ஸ்கூலுக்கு மறுபடியும் அவங்களோட லைசன்ஸை ரினியூவ் பண்ணுறதுக்கெலாம் வந்து பார்ட்டி ஃபண்ட் இந்த மாதிரி இருந்தது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கட் பண்ணிட்டோம், கமிஷன் கொடுக்குறது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ரொம்ப பெருமையாக பேசியிருந்தார். அது சில பேர் வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்கட்சிக்காரங்க திமுக ஆட்சியில் வந்து யார் வாங்கினது, யார்கிட்ட அவங்க கொடுத்தாங்க, அந்த குற்றச்சாட்டை சொல்லுங்கள், அவங்க மீது நடவடிக்கை எடுங்க, நாங்கள் வேணான்னு சொல்ல அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. இது எப்படியோ இந்த மாதிரி இந்த இதெல்லாம் நாங்கள் கட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன? ஸோ இவங்க வந்து காசு கொடுக்க வேண்டியது இருந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. காசு கொடுத்தாங்க போல், அதனால ப்ரைவேட் ஸ்கூலில் அதிகமான ஃபீஸ்லாம் வாங்குறாங்க, டொனேஷன் வாங்குறாங்க, இந்த மாதிரி இதுக்கு வாங்குகிறோம் அதுக்கு வாங்குகிறோன்னு ஃபீஸ் எல்லாம் பயங்கரமாக போடுறாங்க. இப்போ இது கட் பண்ணிட்டு தான் சொல்கிறாருல, இப்போ ஃபீஸும் குறையணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்தில் இருந்தோம். ஆனால் எங்கேயுமே குறையல, அதான் சோகமே. அதை இவங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு தனி டீம் போடுறேன், அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் உட்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு அமைப்பு ஒன்று போட்டு எல்லாத்தையும் கண்காணிக்க போகிறோம். இனிமேல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கண்காணிக்கிறது எங்களோட வேலை, யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஒரு மேட்டரை இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு ராஜ்மோகன் அவர்கள். இது நல்லா செயல்படுத்தப்பட்டால் உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு வேலை. நிறைய பேருக்கு இதனால் பயங்கரமான சுமைகள் குறையும். ஏன்னா ஒவ்வொருத்தனும் ஃபீஸ் கட்டணும், என்ன பண்ண போகிறது தெரில, வீட்டை விற்கிறதா இல்லை என்னோட கிட்னியை விற்கிறதான்னு தெரில அப்படின்ற லெவலுக்கு போயிட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு படிப்புங்கிறது கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குமே கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். ப்ரைவேட் ஸ்கூலில் நாடுறவங்களுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, தரமான கல்வி இலவசமாகவே கிடைக்கும். ப்ரைவேட் ஸ்கூல் தான் போகணும் அப்படின்ற ஒரு அடம் பிடிக்கிறவங்களாம் இருக்காங்களே, அவங்களுக்கு இது கொஞ்சம் பேர்டனை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். நான் இத்தனை முறை சொல்லியும் அவர்களுக்கு இந்த லீக்கேஜ்னு சொல்லப்படுற அந்த லஞ்ச லாவண்யம் ஒழித்து கட்டியும் எல்லாம் முறைப்படி இருந்தாதான் சான்று, நீங்க முறை தவறி எதுக்குமே யாருக்குமே ₹1 தர வேண்டாம்னு சொல்லியும் அப்படி பல கோடி ரூபாய் லஞ்சம் வாங்குவதற்கு உறுதுணையாக இருந்த திமுகவினுடைய மாநில பதவியில் இருந்த இடைத்தரகர்லாம் கைது செய்தோம். இனி ₹1 கூட யாரும் லஞ்சம் தராதீங்கன்னு சொல்லியும் அதற்கு பதிலாக ஃபீஸை டிரான்ஸ்பரண்டா போடுங்கன்னு சொல்லியும் நிறைய இடங்கள்ல இருந்து அப்படி செய்யலன்ற தகவல் வந்தது. அதனால மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அனுமதி பெற்று இதை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி உட்பட கல்வியாளர்களெல்லாம் சேர்த்து இந்த ஃபீஸை கண்காணிப்பதற்காக, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒழுங்கா ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு சிறப்பு கமிட்டி அமைக்கப்படும் என்பதையும் இந்த மூலமா தெரியும்.